விவசாய கடன் தள்ளுபடியிலே தெளிவு கிடையாது. பாரபட்சமின்றி அரசு செயல்படாமல் அனைத்து தரப்பு விவசாயிகளுடைய எண்ணங்களை 100% பிரதிபலிக்க வேண்டும். முதலிலே ஒரு அறிவிப்பு, நேற்று ஒரு அறிவிப்பு வந்தது. அந்த அறிவிப்பெல்லாம் விவசாயிக்கு நன்மை பயக்கக்கூடிய அறிவிப்பாக இருந்தாலும் 100% அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான தருணத்தை அரசு கொடுக்கவில்லை. அதன் அடிப்படையிலே அரசு அனைத்து விவசாய சங்கங்களோடு பேசி அவருடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். தொடர்ந்து இன்று கூட பல்வேறு சங்கங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பல்வேறு சங்கங்கள் பிரச்சனைகளிலே போராட்டங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற நிலைக்கு அரசு முற்றுப்புள்ளி வைத்து விவசாய வர்க்கத்திற்கு துணை நிற்க வேண்டும். குறிப்பாக எப்போது புதிய கர்நாடகத்தினுடைய முதல்வர் காவிரியிலே பிடிவாதமாக மேகதாது அணை கட்டுவேன் என்று உறுதியாக கூறுகிறாரோ, நம்முடைய விவசாயிகள் மிகுந்த வருத்தத்திலும் அச்சத்திலும் இருக்கிறார்கள். நம்முடைய மேகதாது அணை கட்டினால் டெல்டா பாலைவனமாகிவிடும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. எனவே அணை கட்டக்கூடாது, அதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை தமிழக அரசு உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மின் கட்டண உயர்வு என்ற செய்தியை ஒருபோதும் எத்தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எனவே மின் கட்டண உயர்வு இல்லை என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது அரசினுடைய கடமை. அதேபோல மின்தடைகள் நீங்கி மக்களுக்கு கோடை காலங்களிலே மின்வெட்டில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியதும் அத்துறையினுடைய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து இன்று 7-8 மாவட்டங்களிலே மழை, கடின மழை. நாளைய தினமும் 7-8 மாவட்டங்களிலே பலத்த மழை என்ற வானிலை அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இதுபோன்ற திடீர் மழையின் காரணமாக சாதாரண மக்களுக்கு பல்வேறு நிலைகளிலே பாதிப்பு ஏற்படுகிறது. அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக சரியாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஒரு மாதம் தான் ஆகுது, இன்னும் டைம் கொடுக்கணுன்றாங்க. பார்த்தா வன்முறைகள், பாலியல், ஒரு பக்கம் குழந்தைகள் ஒரே வாரத்தில் ஆகுது. இன்னும் 6 மாதம் டைம் கொடுக்க வேண்டியிருக்கா? இப்படி அந்த ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? 2 நாளில் மட்டும் 17 இன்னும் ஒரு மாதம் தான் ஆகுது, ஒரு மாதம் தான் கடந்து போகிறாங்க. மற்ற கட்சிகள் கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கூட அமைதியாக இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கொலை, கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு இவைகளெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இது போன்ற தொடர் சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் காவல்துறையினருக்கு நிச்சயமாக ஒரு காலக்கெடு அவகாசம் தேவை. அதிலும் மாற்று கருத்து கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட ஒரு சில சம்பவங்கள் நடக்க செய்யும். அதனையும் முறியடிக்கக்கூடிய நிலையிலே அரசு செயல்பட வேண்டும். ஆனால் கொலை செய்வது, பாலியல் தொந்தரவு, மிருகத்தனமான செயல்பாடு, குழந்தைகள் முதல் முதியோர்களை வரை என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இதற்கு கால அவகாசமே கிடையாது. இதற்கு இரும்பு கரம் கொண்டு இவர்களை அடக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கும் அரசுக்கும் உண்டு. இது போன்ற மிருகத்தனமான தவறான செயலிலே ஈடுபடுபவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது, கொடுக்கக்கூடாது. இதற்கு அடித்தளம் காரணம் போதைப்பொருள் நடமாட்டம்தான், டாஸ்மாக் தான். அதை கட்டுப்படுத்துவதற்கான கால அவகாசம் என்பது உடனுக்குடன் உடனடியாக இருக்கக்கூடிய
உயர்நிலையை அரசு எடுக்க வேண்டும். இது நாளுக்கு நாள் இந்த போதைப் பொருள் நடமாட்டம் டாஸ்மாக் திறந்து இருக்க இருக்க தனிமனித ஒழுக்கம் கெடுகிறது. இதன் அடிப்படையிலே மிருகத்தனமான பாலியல் தொடர்பு என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது இளைஞர்களை மட்டுமல்ல, வயது முதிர்ந்தவர்களையும் பாதித்து இது போன்ற தவறான செயலில் ஈடுபட தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் வெளியிலே இரவிலே செல்வதற்கு அச்சப்படுகிறார்கள். பகலிலேயே குழந்தைகளை வெளியிலே விடுவதற்கு அச்சப்படுகிறார்கள். இதற்கு அரசுதான் 101% காரணம் என்று நான் கூற தயாராக இல்லை. ஆனால் வாக்காளர்கள் அரசுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள் இதை கட்டுப்படுத்துவதற்கு. தனிமனித ஒழுக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் நிச்சயமாக போதைப்பொருள் நடமாட்டத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். அதற்கு ஒரு தனி குழு, எப்படி வேண்டுமானாலும் அதிகாரிகளை அழைத்து பேசி இதற்கு முதல் உரிமை கொடுத்து இதற்கு முடிவு கொண்டு வர வேண்டியது அரசின் கடமை. இதுதான் எல்லோருடைய எண்ணமாக இன்றைக்கு இருக்கிறது. அரசியல் கட்சிகள், அமைப்புகள், சாதாரண மக்கள், கட்சியில் இல்லாதவர்கள் எல்லோருடைய எண்ணமும் இதுதான். சார், வெள்ளை அறிக்கை 13 லட்சம் கோடி கடன் சொல்லி வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்க. இப்போ இலவச திட்டங்கள் வருமா? அப்புறம் 2500 ரூபா, அப்புறம் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க தாவேக அரசு. இவங்களே இவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லும் பொழுது திருப்பி மீண்டும் கடன் வாங்க சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா? இதெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்களா? நீங்கள் வெள்ளை அறிக்கை நேற்று வெளிவந்திருக்கிறது. வெள்ளை அறிக்கையினுடைய செய்தி புதிய செய்தியாக தெரியவில்லை, பழைய செய்தி தான். பழைய செய்தி விரிவாக இருக்கிறது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. மேலும் மேலும் கடன் சுமையை எடுத்து கூறும் அரசு கடன் சுமையை குறைக்க வேண்டும், மேலும் அரசுக்கு வருவாயை கூட்ட வேண்டும். அதன் அடிப்படையிலே கொடுத்த வாக்குறுதிகளை அனைத்து துறைகளிலும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான திட்டங்களை தீட்டி அதற்கு ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமாக இருக்கிறது. வெள்ளை அறிக்கை புதுசாக இருக்குது, பழசு தான். ஆனால் கடன் திட்டம் ஏறிக்கிட்டே இருக்கு சார். இதை எப்படி பார்க்குறீங்க? சொல்லுண்ணேன், அரசாங்கம் மக்கள் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். மக்களுக்காக நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள். மக்களுடைய நம்பகத்தன்மையை அவர்கள் இழக்கக்கூடாது. அதற்குண்டான பணிகளை முறையே சரியே செய்ய வேண்டும். இல்லை என்றால் மக்களுடைய நம்பகத்தன்மையை அரசு இழக்க நேரிடும். மக்கள் புதிய அரசாங்கத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதாவது திமுக ஆட்சி முன்னதாக ஒவ்வொரு தனி மனித கடன் 7,000 ரூபாய் இருந்திருக்கு ஒரு தனி மனிதன் மேலே. இப்போ இந்த 5 ஆண்டுகள் முடிவெட்ட நிலைமையில் 1,25,000 ஆயிருக்குன்னு சொல்லி நேற்று வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த 5 வருஷத்துல தான் இந்த கடன் சுமை 95% அதிகரிச்சதுங்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை எப்படி சார்? நீங்கள் பொதுவாக கடன் சுமையை அரசு 100% குறைக்க முடியுமா முடியாதா என்றால் உண்மையிலேயே இன்றைய பொருளாதார சூழலுக்கு அது கேள்விக்குரிய. கடன் சுமையை எந்த அளவுக்கு அரசு சமாளிக்க முடியும், அதன் அடிப்படையிலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும் என்பதில்தான் அரசாங்கத்துடைய சாமர்த்தியம் இருக்கிறது. அதை வைத்துத்தான் அவர்கள் மக்களிடம் சொல்லி வாக்கு கேட்டதையும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். சார், அதிமுகவிலிருந்து இப்போ தாவேக்காக்கு போகிறாங்க, சட்டமன்றத்தை ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க. அந்த தொகுதி மக்களுடைய அடுத்த இடைத்தேர்தல் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது தாவேக்க அரசு மேலே குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் பொதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மேயர்கள், முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள், பல்வேறு கட்சியிலே பொறுப்புள்ளவர்களெல்லாம் இன்றைக்கு தமிழகத்துடைய புதிய ஃபேஷன் என்னவென்றால் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயகம். ஜனநாயகத்தில் சுதந்திரம் நிறைய இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை அவரவர்கள் பாணியிலே அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றுதான் என்னால் கூற முடியும். அதுக்கு போய் யாரும் தடை போட முடியாது இல்லையா?
இன்று காலை ஒரு கட்சியிலே இருப்பவர்கள் இன்று மாலை எந்த கட்சியிலே கிடையாது. ஒரு மிக பெரிய பொறுப்பிலே இருப்பவர்கள் நாளை இருக்கார்களா இருக்க மாட்டார்களா என்று இந்த கட்சிக்கே தெரியவில்லை என்ற நிலை ஏற்படும் வகையிலே தான் கடந்த ஒரு மாதமாக சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய சுதந்திரம் என்று தான் கூற முடியும். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களிலே பல முக்கிய நிகழ்வுகள் அரசியலிலே நடந்து கொண்டிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரசினுடைய நிலைமை என்ன? இன்றைக்கு புதிய செய்திகள் எல்லாம் மும்பையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வாக்காளர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் தலைவருடைய எண்ணங்களையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவில் 4 எம்எல்ஏ இன்னைக்கு போயிருக்காங்க. அதிமுகவில் உள்ள எம்எல்ஏ இன்னைக்கு 4 பேர் இது பண்றாங்க. இந்த மாதிரி வரிசையா போயிட்டே இருக்காங்க. விஜய் பிரச்சாரத்தின் போது வந்து டிஎம்கேவுக்கும் டிவிகேக்கும் போட்டினாரு. இப்ப ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் டிஎம்கேவுக்கும் டிவிகேக்கும் போடுறாரு. இது அதிமுக வந்து பெரிய ஒரு பிரதான கட்சி, அதை அழிக்கும் நோக்கில் இருக்கிறது மாதிரி எதுவும் செயல்படுறாங்களா? இது எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து எம்எல்ஏக்களும் அதுக்கு பதிலாக வெளியேறிட்டு தாவேக்களை போய் சேர்றாங்க. நீங்கள் வாக்காளர்கள் எல்லா கட்சிக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். எந்தெந்த சதவீதம் எந்தெந்த கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்ற நிலையிலே அந்தந்த கட்சியினுடைய ஏற்றம் தாழ்வை நாம் பார்த்து கொள்ள முடியும். ஏற்றமுள்ள கட்சிகள் மேலும் ஏற்றம் வர உழைக்க வேண்டும். ஏற்றம் குறைவாக இருக்கின்ற கட்சிகள் அந்த ஏற்றத்தை தாண்டி தங்களுடைய பணியாற்றி வெல்ல முயற்சி செய்ய வேண்டும். அரசியல்னாலே போட்டி பொறாமை தானே, இதில் என்ன மாற்றுக்கிறது? அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து தொடர்ந்து வந்து அதிமுக தலைமை மேல புகார் சொல்லிட்டே இருக்காரு. அதெல்லாம் தனிப்பட்டவர்களுடைய கருத்துக்கு பதில் கருத்து கூறவே முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கட்சியில் ஒவ்வொரு கருத்து. அந்த கருத்துக்கு யாரும் எதிர்த்து கருத்தோ மறு கட்சியோ வேறு கட்சியினுடைய தலைவர் சொல்லக்கூடாது. அந்தந்த கட்சியிலே தான் அதுக்கெல்லாம் பதில் கிடைக்க முடியும். ஏன் சொல்லியிருக்காங்க, எதுக்கு சொல்லியிருக்காங்க, என்ன காரணம், எஸ் நோ, அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியேறிட்டீங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தல் ஒரு 6 மாதத்தில் வரப்போகுது. அதில் தமிழ் மாநில காங்கிரஸ் தனிச்சது போட்டிடுமா இல்லை கூட்டணி என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளிவந்த காரணமே இன்னும் 7-8 மாதங்களுக்கு இயக்கத்தை பலப்படுத்த வேண்டும். தொய்வான இடங்களிலே மேலும் பலம் சேர்க்க வேண்டும். நீங்கள் கிராம ரீதியாக கிராமங்களிலே தேர்தல்களிலே தனிப்பட்ட முறையிலே வெல்வதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான். அதே நேரத்தில் கூட்டணி அரசியல் என்பது இன்றைக்கு அவசியம் என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்திருக்கிறோம். அது தேர்தல் காலங்களிலே இனிமேல் யோஜனை செய்ய வேண்டிய விஷயம் தற்போது அல்ல. சார், முக்கியமான சப்ஜெக்ட் சார், இந்த ஊர் சப்ஜெக்டு. இந்த ஊரில் கிராஃபைட் தொழிற்சாலை வந்து அனைத்து தரப்பு மக்களும் அந்த கிராஃபைட் தொழிற்சாலை மேலும் வளர வேண்டும், உயர வேண்டும். அதன் அடிப்படையிலே உள்ளூரிலே இருப்பவர்களுக்கும் இந்த மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கும் பல்வேறு நிலைகளிலே வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கேற்றவாறு அரசாங்கம் தனி கவனம் செலுத்தி இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக அதற்குண்டான பணிகளை செய்ய வேண்டும் என்று தமாக சார்பிலே என்னிடம் மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி இருக்கிறது. இல்லை, இதான சொல்கிறேன். இதில் என்னென்ன முக்கியமான அதையும் சொல்கிறேன். நீங்கள் ஏன் எதிர்ப்பு, எதற்கு எதிர்ப்பு, எதிர்ப்பினுடைய நியாயத்தை தெரிந்து அறிந்து புரிந்து அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள் கிராம மக்களிடம் பேசி அதற்குண்டான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். கிராம மக்களை எதிர்த்துக்கிட்டு இது செய்யணும்னு நாங்கள் ஒருபோதும் சொல்லலை. அண்ணாமலை ஒரு தொடர்ந்து புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது எந்த அளவுக்கு இருக்குது? இதே மாதிரி மக்களை ஈர்ப்பாரா? புதிய இயக்கம் ஆரம்பித்திருக்கிறார். புதிய கட்சி இன்னும் தொடங்கவில்லை.